உண்மையாக இந்த அரசு போதைப்பொருள் விடயங்களிலே கூடுதலான கவனத்தை செலுத்தி வருவது உண்மையாக பாராட்டுக்குரிய ஒரு விடயம். இருந்தாலும் ஆரம்பத்திலே போதைப்பொருள் சம்பந்தமாக கூடுதலான அக்கறை கொண்டு இருக்கின்ற கடந்த கால ஆட்சியாளர்களினாலே போதைப்பொருள் வியாபாரம் என்பது மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படி இருந்த பொழுதும் இந்த ஆட்சி வந்து முதலாவதாக இந்த போதைப்பொருளுக்கு எதிராக மிகவும் அவர்களது அந்த முழு ஒத்துழைப்பையும் வழங்கி போதைப்பொருளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்டாலும் ஆரம்பத்திலே குறைந்திருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் அந்த போதைப்பொருள் வியாபாரம் என்பது தலைவிரித்து ஆடுகின்றதொன்றாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே உண்மையாக வடகிழக்கிலே தான் இந்த போதைப்பொருள் வியாபாரம் கூடுதலாக நடைபெற்று வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் யுத்தத்துக்கு முன் விடுதலை புலிகளின் காலத்திலே வடகிழக்கிலே போதைப்பொருள் என்பது மிக மிக அரிதாக காணப்பட்டது. ஏனென்றால் மிக கட்டுப்பாடான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாக கட்டமைப்பு புலிகளிடம் இருந்தது. ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பின் வடகிழக்கிலே கூடுதலாக போதைப்பொருள் வியாபாரத்தை செய்கிறவர்கள் யார் என்றால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறவர்கள் யார் என்று பார்த்தால் அது இராணுவத்தினரும் இராணுவத்தோடு சேர்ந்து செயற்படுகின்றவர்களும் பேரினவாத குழு அரசியலோடு சேர்ந்து செயற்படுகின்றவர்களும் தான் வடகிழக்கிலே தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களின் அந்த இருப்பை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்பதற்காக சீரழிக்க வேண்டும் என்பதற்காக போதைப் பொருளை வடகிழக்கிலே தமிழர்கள் மத்தியிலே திட்டமிடப்பட்ட முறையிலே வியாபாரங்களை நடத்தியிருந்தார்கள், உள்பூத்தியிருந்தார்கள். இந்த விடயம் கடந்த ஆட்சியாளர்களினாலே செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்து ஓரளவு அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் தற்பொழுது கூடுதலான அந்த வியாபாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கூடுதலாக வடகிழக்கிலே இருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே மாணவர்களை நோக்கமாக கொண்டு இந்த போதைப்பொருள் வியாபாரம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாடசாலையிலும் அநேகமான பாடசாலைகளிலே போதைப்பொருள் வியாபாரிகள் பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போதைப் பொருட்களை வழங்குகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக